கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. வாயை திறந்து ஆமென். என்னை பாதுகாப்பவர், என் நேசர். ஒரு முறை கூட விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே, முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. ஆமாப்பா, என்னால் முடியாத போது என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர். Yes Lord, ஆமென். விட்டு கொடுக்காதவர், நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினே, உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். அப்பா, எங்களை கண்டித்து உணர்த்துகிறவரே, என்னை விட்டு கொடுக்காதவர். ஆமென். Yes Lord, என்னை விட்டு கொடுக்காதவர், எங்களை நடத்துபவரே, என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், குனிந்த இடத்திலே நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், தலையை உயர்த்தினீர், என்னை விட்டு கொடுக்காதவர். Yes Lord, ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர். Yes Lord, ஆமென். வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். வேண்டிக் கொண்ட போது வாழ்வில் தருகிறீர், மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. ஆமென். Yes Lord, பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். பாடுங்க, கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவார் போது. ஆமென். என் தலையை உயர்த்தினீர், என்னை விட்டு கொடுக்காதவர். Yes Lord, ஆமென். நீரே, என்னை விட்டு கொடுக்காதவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொண்டதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். ஜெபத்திலே கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் நினைப்பதற்கோ மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். விட்டு கொடுக்காதவர். Yes Lord, ஆமென். நீரே, என்னை விட்டு கொடுக்காதவர். ஆமென். அப்பா, நீங்க தான் ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்காதவர். என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி ஒவ்வொருவரையும் பாதை காட்டும் அப்பா. நல்ல மெய்ப்பனாய் இருந்து எங்களை நடத்துவீராக. அப்பவர் கை தட்டி விட்டு கொடுக்காதவர், பாதுகாப்பவர், நேசர் நீரே. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஹalleluya. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, பாடுங்க. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அறிக்கை பண்ணுங்க. என்னை பார்க்கிற தெய்வம் ஒருவர் உண்டு, என் நிலைமையை அறிந்தவர் ஒருவர் உண்டு, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ். கரங்களை தட்டி அறிந்திருக்கின்றே, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஏசப்பா உங்களுக்கு நன்றி செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி. ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. 11 மாதங்கள் நம்மை நடத்தினாரே. இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே, நான் நடந்தாலோ படுத்தாலோ, நான் நடந்தாலோ படுத்தாலோ, அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, அமர்வதோ நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதோ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. அப்பா நீ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பிடிக்கின்றே, உம் திருக்கரத்தால். பாடுங்க ஒரு முறை கூட. திருக்கரத்தால் ஆற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா. ஓ இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஓ ரபகத, ஓ
ஒவ்வொருவருக்குள்ள ஒரு நன்றி உள்ள இருதயத்தை தாங்கப்பா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஒரு நன்றி உள்ள இருதயத்தை தாங்க. இயேசு ராஜா முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றிய சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி ஓரபா ஆவியினால ஒவ்வொருவருக்குள்ள திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை கையை தட்டி நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா. இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை, உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. உன் கருவை உன் கண்கள் கண்டன மறைவாய் கவனித்தீரே. கருவை உன் கண்கள் கண்டன. தாயின் வயிற்றிலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நான் அதிசயம் ஓ எஸ் லோர்ட் நான் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க நம்மை உருவாக்கினவர் ராஜா இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா. காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி ஆமப்பா ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஓ ஆமென் எஸ் லோர்ட். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நண்பவரே தினம் காப்பவரே இயேசப்பா தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே எஸ் லோர்ட் பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே நான் விசுவாசித்தாலே நான் விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பேனே. நான் விசுவாசிப்பேனே தேவ மகிமை காண்பேனே. கிறிஸ்துவாலே பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே.
லாசருவே வா என்றாரே, மரித்தவர் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக, குடும்பங்களிலே விடுதலை உண்டாவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக என்று சொன்னாரே. எழுந்திரு என்று சொன்னாரே, கிடைத்தாரே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, ஓ கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே, பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. தீராத நோய்களையோ தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. தெய்வீக சுகம், சர்வாங்க சுகம், உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை எல்லா நோய்கள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை. Yes, Lord. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, yes, Lord. கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது. கையை தட்டி விசுவாசத்தோடு, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது. Lord, I believe. Lord, I believe. நான் அதை நம்புகிறேன். நான் என் வாழ்க்கையில் அதை நம்புகிறேன். கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது. கதவுகள் திறக்கப்படுகிறது, அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது, கோணலானவர்கள் செவையாகிறது. ஓ கடலின் மேல் நடந்தாரே, நடத்தினாரே, பாடை தோன்றாரே. Yes, Lord. ஆமென். பாடை தோன்றாரே, வாலிபன் பிழைத்தாரே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. Yes, Lord. Yes, Lord. கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து, என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை, என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. என் சூழ்நிலை பார்க்கிலும் என் இயேசு பெரியவர். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு முதலாவது அந்த லாசருவின் வீட்டிற்கு வரும்போது இயேசு கண்ணீர் விட்டார். அந்த சூழ்நிலையை பார்த்து ஆண்டவராகிய இயேசு அழுதார். அழுதுட்டு போகிறதுக்காக அவர் வரல, அவர்களுக்கு மறுவாழ்வை கொடுக்கும்படியாக தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. அவனை உயிர்த்தெழ செய்யும்படியாக இயேசு வந்தார். நம்ம அழுதுட்டு போகிறதற்காக அல்ல, விடுதலை பெற்று இந்த இடத்தை விட்டு போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். எல்லாம் சொல்லாமா? என்னால் கூடாதது தேவனால் கூடும், என் குடும்பத்தாரால் கூடாதது என் தேவனால் கூடும். ஏனென்றால் அவர் மனிதன் அல்ல, He is God. அவர் சிருஷ்டிகர், அவர் உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர். என் நிலைமையை பார்த்து அவர் அழுது எனக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்கம்மா. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துல முதல் வாரத்துல ஆண்டவரே மை ஆராதிக்கும்படி நீர் பாராட்டின மேலான கிருபைக்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை மாத்திரமே ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களினால இம்மட்டும் எங்களை முடிசூட்டி வழி நடத்துகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்றைக்கு நாம் ஜீவனோடு இந்த ஆலயத்தில் நிற்பது ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. எல்லா வாலிப பிள்ளைகள் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நீர் பாராட்டின மேலான கிருபைக்காக, நீர் பாராட்டி கொண்டிருக்கிற மேலான அன்பிற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் அண்ணாந்து பார்த்து, யாரும் தலை கீழே குனிந்து இருக்க வேண்டாம், ஆண்டவரை நோக்கி அண்ணாந்து பார்த்து ஜெபிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எங்களை இம்மட்டும் நீர் பராமரித்து வருகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாதபடிக்கு அப்பா. மனுஷர் எங்களை கைவிட்டாலும் ஆண்டவரே பரமபிதா நீர் எங்களை வழிநடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா கோணலான பாதைகளையும் செவ்வாய்ப்படுத்தி ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய கரங்களை பிடித்து ஆண்டவரை வழி நடத்துகிறீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை காண்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே இந்த 2025ஆம் வருஷம் ஆண்டவரே ஜனவரி முதல் கொண்டு ஆண்டவரே இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் அப்பா ஆண்டவரே எத்தனையோ பாதைகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் அப்பா தலை குனிந்த போதெல்லாம் எங்களுடைய தலைகளை உயர்த்தி அதே இடத்துல எங்களை மேன்மைப்படுத்தி வைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே வருகிற புதிய வருஷத்துல எங்களை எடுத்து நீர் பயன்படுத்த போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாள்ல கூட கர்த்தாவே விசேஷமாய் ஆண்டவரே சுகவீனத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல நாங்கள் எல்லாரும் சுகத்தோடு ஆண்டவரே புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போகிற பாக்கியத்தை எங்கள் நீர் ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகம் பலன் ஆரோக்கியத்தை நீர் தரும்படியாய் ஆண்டவரே எங்கள் குடும்பத்துல நீர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கடந்த வாரத்துல ஏற்பட்ட பலவீனங்களை கத்தாவே மாற்றி போட்டு ஆண்டவரே இன்றைக்கு அநேகரை கத்தாவே நீர் இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே விசேஷமாய் கணேஷ் பேதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி அப்பா, நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் கொடுத்த பலத்திற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அதே போல எபினேசர் பிரதர்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மகனையும் இந்த இடத்துல ஆலயத்தில் நீர் கொண்டு வந்து நிறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. படுக்கையை மாற்றி போட்ட தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இப்பொழுதும் சுதாகர் பிரதர்க்காக ஜெபிக்கிறோம் அப்பா. வந்த பெரிய ஆபத்திலும் ஆண்டவரே அப்பா மகனுக்கு ஜீவனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நடக்க போகிற அந்த ஆபரேஷன்ல உடைய கார மகனோட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மகனை நீர் பலப்படுத்துவீராக, மகனை நீர் சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான மகள் கவிதாக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த ரிப்போர்ட்டை மாற்றி போட்டு ஆண்டவரே நல்ல ஒரு ரிப்போர்ட்டை நீர் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எத்தனை நன்மைகளை நீர் செய்து கொண்டிருக்கிற
கொடுக்கிறீரப்பா. எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னுமாய் கர்த்தாவே யாரெல்லாம் பலவீனத்தோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, உம்முடைய நேச கரம் ஒவ்வொரு மேல தொடுபடியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு மேல தெளிக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் மேல தெளிக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வீட்டிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாகனத்தின் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சமாதானத்தை கொலைத்து போடுகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் தங்கும்படியா, அன்பு தங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், கற்ப ஸ்திரீகளுக்காக செபிக்கிறோம், கற்பத்திற்கென்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், திருமணத்திற்கென்று ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. இன்னும் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண காத்திருக்கிறோம் அப்பா. முதலாவது உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் எந்நேரமும் அப்பா உம்மை பாடி துதிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணத்தக்க ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி இன்றைக்கு சாயங்காலம் நடக்க போகிற அந்த சர்ச் ஃபங்க்ஷனை ஏசப்பா நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க. எல்லாரும் செபிங்க ஆண்டவரே. எந்த விதத்திலும் ஆண்டவரே எந்த குறையும் இல்லாதபடிக்கப்பா ஆண்டவரே, இந்த சபை நாளை நாங்கள் சந்தோஷம் உம்மை ஆராதிக்க உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் இந்த இடத்துலப்பா அருமையான தாசனை கொண்டப்பா இந்த ஊழியத்தை தொடங்கவும் ஆண்டவரே, சந்ததி சந்ததியா இந்த இடத்துல நடத்துவதற்கு நீ கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபிங்க ஆண்டவரே. எந்த குறையும் இல்லாதபடிக்கப்பா எல்லாரும் குடும்பத்தோடு இந்த இடத்துல கலந்து கொள்ளும்படியா ஆண்டவரே, ஒரே குடும்பமா எல்லாரும் சொல்லுவோமா, ரெஹபோத் குடும்பமாய் ஒரே குடும்பமாய் இந்த இடத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியா எல்லாரும் நேரத்திற்கு கடந்து வந்து உம்மை தொழுது கொள்ள தேவன் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வருகிற தாசனை நேரத்துக்கு நீர் அழைத்து வருவீராக. எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கொடுக்கிற ஆகாரத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல ருசியுள்ள ஆகாரமாய் ஒரு குறைவில்லாமல் தேவன் நடத்தி தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் சந்தோஷத்தோடு திரும்பி செல்ல தேவன் கிருபை செய்வீராக. இந்த நாளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், இந்த வாரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் பங்கு பெறுகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீ தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வாரம் நடந்த அனைத்து ஊழியங்களும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமென், ஆமென். 108ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். 108ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். 740ஆம் பக்கம் முடிந்தவரைக்கும் எல்லாரும் எழுந்து நிற்போம். 108ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். எங்கள் சேனைகளோடே புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனாலே பராக்கிரம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். பாருங்க, இந்த நாளில்
இந்த லூக்காவை நான் பைபிளில் படிச்சுக்கிட்டு 1ஆம் அதிகாரத்திலேருந்து படிக்க ஆரம்பிக்கும் போது அதில் பாருங்க, ஆண்டவரே ஒரு வெளிப்பாடு கொடுங்கப்பா. நான் எப்பவுமே பைபிள் படிக்கும்போது, ஏசப்பா ஒரு வார்த்தையின் மூலம் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுங்க, நீங்கள் என்னோட பேசுங்க அப்படின்னு ஜெபிக்கும்போது, இந்த லூக்காவில் கிறிஸ்மஸ் செய்தியே ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே தேவதூதன் அப்படின்னு வந்துச்சு. அல்லேலூயா. தேவதூதன் மரியாளை பார்த்து திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணா, தேவதூதன் வந்து சொல்றான். பாருங்க, வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போதே பாருங்க, வசனம் வருது பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். ஆமா, பாருங்க, இது இது மரியாளுக்கு முன்பதாகவே இது சகரியா என்கிற அந்த ஆசாரியனுக்கு தேவதூதன் வந்து, அவங்க எலிசபெத்து சகரியா 2 பேருக்கும் வயசாகி போச்சு, பிள்ளை இல்லை. ஆனாலும் அவங்க பிள்ளை இப்போ இனி பிறக்குன்ற ஒரு நம்பிக்கை கிடையாது. அதனால் அதை பற்றியே அவங்க யோசிக்கலை. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தையை கொடுத்துருக்காரு. எவ்வளோ அற்புதமான ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமாம், அது மாதிரி தான் பாருங்க, தேவதூதன் வந்து சொல்கிறாரு, ஏன்பா உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லும்போது, அந்த சகரியாவை அவ்வளோ பெரிய ஊழியக்காரருக்கே என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. எனக்கா, வயது சென்ற எனக்கா, என் மனைவி எலிசபெத்துக்கா, அது எப்படி அப்படின்னு கேட்குறார். உடனே தேவதூதனுக்கே கோபம் வந்துச்சு. நீ பிறக்கிற வரைக்கும் நீ என்னவாயிருவ, ஊமையாயிருவேன்னு சொல்லிட்டார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நம்பணும். கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணணும், விசுவாசிக்கலைன்னா ஆண்டவருக்கு கொஞ்சம் என்ன பண்ணும், கோபம் வரும், வருத்தம் வரும். நான் யார் என்று இன்னும் ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி நம்முடைய அறியாமையை கர்த்தர் மாற்றி போடுவாராக. பாருங்க, இது கர்த்தருடைய தூதன் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 28வது வசனம் பாருங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே. பாருங்க, இது கிறிஸ்துமஸ் செய்திக்கு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனா இங்க என்ன வார்த்தை பார்க்கிறோம், தேவதூதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை பாருங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமா, இதை யார் சொன்னது, தேவதூதன். யார் சொன்னது, தேவதூதன். தூதர் என்றால் தூதை கொண்டு வருபவர் யாரு, தூதர். மெசேஞ்சர், ஏஞ்சல் இஸ் a மெசஞ்சர். செய்தியை கொண்டு வருபவர், தூதை கொடுப்பவர் தான் தூதர். ஆனால் அது தூதர்களுடைய வேலை அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக வேலைகள் இருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. சோ பாருங்க, இந்த வசனத்தை படிக்கும்போது தான் நான் இந்த வாரத்தில், ஆண்டவரே இந்த தேவதூதர்களை பற்றி எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்கப்பா, அதை நான் ஜனங்களுக்கு போதிக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கும் போது, சரி இந்த கிறிஸ்மஸ் செய்தியே எங்கே ஆரம்பிக்குது, தேவதூதனை பற்றி ஆரம்பிக்கிறே, தேவதூதன் சொன்னது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை தியானித்து கொண்டிருந்தேன். நான் இதை ஒரு பெரிய செய்தியாலாம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. பாருங்க, தேவதூதர்கள் அவர்கள் தேவன் அல்ல, அவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். ஹல்லேலூயா. தூதர்களும் யாரு, சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதனால நம்ம தூதர்களை ஆராதிக்க கூடாது. தூதர்களை என்ன பண்ணக்கூடாது, ஆராதிக்க கூடாது. we should not worship angels. தேவ தூதர்களை கடவுளை மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஆராதிக்க கூடாது. ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அதுக்கப்புறம் தேவதூதர்கள், இந்த 4 பேரை குறித்தும் நமக்கு ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிதாவின் அன்பு, ஃபாதர்ஸ் லவ். நம்முடைய பிதாவின் அன்புனால தான் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றாலே கிருபை தான், அவருடைய இரக்கம் தான், அவருடைய கல்வாரி சிலுவையின் தியாகம் தான். 3வது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்றாலே பெலன். பரிசுத்த ஆவியினாலே என்னது, பெலன் கொடுப்பவர், தேற்றுகிறவர், தைரியப்படுத்துகிறவர், அவர் நம்மோடு கூட இருப்பவர். 4வதாக ஒரு பரலோக ராஜ்யத்தின் ஒரு கோட்பாட்டிலே செயல்படுவது யார்னா தேவதூதர்கள். ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் பாருங்க, ஏஞ்சல்ஸ் ஆர் ஹெவன்லி பீயிங்ஸ், பரலோக ராஜ்யத்தின் ஒரு அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். எதற்காகனா டு ஹெல்ப் அஸ், நமக்கு உதவி செய்வதற்காக தேவன் நம்மை அவர்களை நமக்கென்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவ தூதர்களை நம்ம ஆவிக்குரிய கண்களால் நம்ம சரியான விதத்தில் நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த தேவ தூதர்களுடைய உதவியை நாம் சரியாக பயன்படுத்தவே மாட்டோம். ஹல்லேலூயா. பாருங்க, கண்ணுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் உதவி கேட்குறதே நம்ம யோசிக்கிறோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல உதவி இருக்குதுன்னு சொன்னால் நம்ம நம்புறதுக்கே என்னது, அது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம். ஆனால் இந்த வேதாகமத்தில் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறது, தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பணிவிடைனா நமக்கு சர்வீஸ் பண்ணுறவங்க. யாரு? சர்வீஸ் பண்ணுறவங்க. பாருங்க, ஒரு ஹோட்டலில் போய் போறீங்க, ஹோட்டலில் போய் உட்கார்ந்த உடனே நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு கஸ்டமராக மாறிடுறீங்க. கரெக்டா? நீங்கள் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போன உடனே அந்த ஹோட்டலுக்குள்ளே கஸ்டமராக மாறிட்டீங்க. அங்கெல்லாம் சர்வர் எல்லாம் இருப்பாங்க, வெயிட்டர் சர்வர்லாம் இருப்பாங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்தா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்தா தான் அவங்க வருவாங்க. தேவ தூதர்கள் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது. தேவ தூதர்கள் அவர்களாக வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். நம்ம கட்டளை கொடுத்தால் அவர்கள் நமக்காக சேவை செய்வார்கள். ஹல்லேலூயா. புரியுதா? இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டாபிக், ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் கூட நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஏசப்பா, உங்களுடைய தேவ தூதர்களை இந்த ஆலயத்துக்கு பணிவிடை ஆட்களாக அனுப்பி காலையில் எல்லா காரியங்களையும் சீராய் செய்வதற்கு எங்களுக்கு உங்களுடைய தேவ தூதர்களுடைய பணிவிடை தேவையப்பா. ஹல்லேலூயா. பாருங்க, கோடான கோடி தேவ தூதர்களை தேவன் வான மண்டலத்திலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, சிறு குழந்தைகளை நம்ம எந்த விதத்திலும் தீமை செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். பெரியவங்களுக்கு வாய் திறந்து கேட்க முடியும், பேச முடியும். ஆனால் ஒரு கையில் இருக்கிற ஒரு குழந்தை, இந்த சிறியரில் இந்த குழந்தையால் என்ன பண்ண முடியாது? எந்த உதவியும் கேட்க முடியாது. ஒரு குழந்தைய அடித்தாலும் அந்த குழந்தைய அழதான் முடியும், அந்த குழந்தையால் திருப்பி அடிக்க முடியாது. ஒரு உதவியற்ற நிலைமையில இருக்கிற ஒரு சிறிய குழந்தையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். வாசிங்க. அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு பிறந்த குழந்தைக்கும் ஒரு காலகட்டம் வரைக்கும் தேவ தூதர்களுடைய பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளால் ஜெபிக்க முடியாது, பிள்ளைகளால் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா குழந்தைகள் அந்த நன்மை தீமை அறிகிற காலம் வரைக்கும் தேவ தூதர்களுடைய பாதுகாப்பை தேவன் ஒவ்வொரு குழந்தைக்கும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் குழந்தையை பிறந்த உடனே அது எப்படியும் போட்டுன்னு விடலை. அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அக்கறை நிமித்தமாக தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குழந்தைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற தேவ தூதர்களின் பாதுகாப்புக்காக நல்ல சோத்திரம் பண்ணலாமா? நல்ல வாயை திறந்து சோத்திரம் பண்ணலாம். சோத்திரம் 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 சோத்திரம். உங்கள் பிள்ளைகள் தூரத்தில் இருக்கலாம், வெளியே ஊரில் படிக்கலாம், இல்லைன்னா வேறு இடத்துல வேறு ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். நீங்கள் போக முடியாது. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு உம்முடைய பணிவிடை ஆவியை அனுப்பி கர்த்தாவே என் பிள்ளைகளை உம்முடைய தூதர்களை கொண்டு என்ன பண்ணுங்க, காவல் புரிங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஐயோ, என் பிள்ளை எப்படி இருப்பாளோ, என் பிள்ளை என்ன ஆகுமோ,
நான் இவ்வளோ தூரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேனே, இவ்வளோ தூரத்தில் அனுப்பிட்டேனே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா தேவ தூதர்களுக்கு அது புரியாது, அவங்க செயல்படவும் மாட்டாங்க. ஆனால் வசனத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் பேசும்போது, பரலோக ராஜ்யத்துடைய அந்த வார்த்தைகளை பேசும்போது தான் அவர்கள் என்ன பண்ண முடியும், கிரியை செய்ய முடியும். பாருங்க தேவ தூதர்கள், ஏஞ்சல்ஸ் ஆர் ஹெவன்லி பீயிங்ஸ். வேதாகமத்தில் பல நூற்றுக்கணக்கான முறை தேவ தூதர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அது நமக்கு உதவி செய்வதற்காக, நீட் டு பி ஆக்டிவேட்டட். நம்ம தான் என்ன பண்ணணும், அவர்களை செயல்படுத்துவதற்கு நாம் கட்டளை கொடுக்க வேண்டும். கட்டளை கொடுத்தால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, செயல்படுவார்கள். பாருங்க, ஒரு ஆர்மியில் இருக்கார், ஒரு ஆர்மி கமாண்டர் இருக்கிறார். அவங்க பின்னால நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அந்த கமாண்ட், அவங்க கையில் கன்னெல்லாம் வச்சு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் எப்போவுமே போக மாட்டாங்க. கமாண்டர் வந்து ஓ நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தா தான் என்ன பண்ணுவாங்க, சோல்ஜர்ஸ் போவாங்க. அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, கையில் கன் இருந்தாலும் அது அவர்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்களும் நானும் தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கணுமா? தேவ தூதர்களை என்ன பண்ணணுமா, நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எனக்கென்று பணிவிடை செய்வதற்கு தேவ தூதர்களே நீங்கள் என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போங்க. இன்றைக்கு நான் இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகிறேன், என் வாகனத்துக்கு முன்பதாக நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை எனக்காக என்ன பண்ணுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாமா, கட்டளை கொடுக்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய உணர்வுகளுக்கு அவர்கள் செயல்படுவதில்லை, ஆனால் நம்முடைய கட்டளைகளுக்கு தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, செயல்படுவார்கள். நம்ம சும்மா உட்காந்து அழுதுட்டு இருந்தாலும் தேவதூதன் பார்த்துட்டு தான் இருப்பான். ஆனால் வசனத்தை சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே தேவதூதனுக்கு கட்டளை கொடுக்கும்போது நமக்காக அந்த தேவதூதர்கள் என்ன பண்ணுவார்களாம், செயல்படுவார்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 91:11 வாசிங்கள். உன் வழிகளில் எல்லாம், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இந்த கட்டளையிடுவார் என்றால் இயேசுவின் நாமத்தினால நீங்களும் நானும் தான் என்ன பண்ணணும், கட்டளையிட வேண்டும். சங்கீதம் 91 எல்லாம் சொல்லுங்க. சங்கீதம் 91:11 படி என் வழிகளெல்லாம், சொல்லுங்க, உன்னைன்ற இடத்துல என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக ஆண்டவருடைய தூதர்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கட்டளையிட்டா என்ன தூதன் கோச்சிக்குவானா அப்படிலாம் நினைக்காதீங்க. தூதனுக்கு கோபம் வந்துருமான்லாம் நினைக்காதீங்க. அது அவனுடைய வேலை. கர்த்தர் நமக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்காக தேவன் வைத்திருக்கிற பணிவிடை ஆவிகள் என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு பேங்க்குக்கு போறீங்க, எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரில, ஏசப்பா எனக்கென்று அந்த இடத்துல ஒரு தேவ தூதனை நீங்கள் அனுப்புங்கப்பா அப்படின்னா யாராவது ஒரு ஆள் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க மனுஷ ரூபத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் அங்கே அவன் வேற ஏதோ எதுக்காக வந்திருப்பான். ஆனால் நீங்கள் கேட்ட உடனே சரி சார் கொடுங்க நான் ஃபில் பண்ணி தரேன்னு உங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல நீங்கள் ஒருத்தர் போவீங்க, போனால் அங்கே கேஷியர் பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்வாங்க. யாரோ ஒருத்தர் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார், அங்கே வச்சிருப்பார். ஆனால் அந்த ஜபத்தை, அந்த கட்டளை இடுகிறதை நீங்களும் நானும் செய்கிறதை விசுவாசத்தோடு செய்யும்போது, வசனத்தின் அடிப்படையில் செய்யும்போது கர்த்தர் அதை நமக்கு செயல்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. வசனத்தை என்ன பண்ணுங்க, விசுவாசத்தோடு சோதித்து பாருங்க. ஒரு இடத்துக்கு போகணுமா, ஒரு காரியம் நடத்தணுமா, ஏசப்பா என் வழிகளெல்லாம் ஆண்டவரே என்னை காக்கும்படி, எனக்காக செயல்படும்படி, என்னுடைய தேவைகளை நீர் நடத்தி கொடுக்கும்படி எனக்கு முன்பதாக தேவ தூதர்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. தேவ தூதன் கிட்ட ஆர்டர் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இதை செய்ன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கட்டளை கொடுத்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே தேவ தூதர்களுடைய செயல்பாட்டை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக. பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள், நித்திய ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்று ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் அவர்களுக்கு வாசிங்க ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை எவ்வளவாய் ஆண்டவர் நேசிக்கிறார் தெரியுமா? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். அது மாத்திரமல்ல, நமக்கு பணிவிடை செய்வதற்காக தம்முடைய தூதர்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்து அவர்களுக்கு கட்டளையிடும்படி தேவன் மனிதனாக இருக்கிற நம்மை மண்பாண்டங்களுக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் அதிகமாக பயன்படாத ஒரு 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 ஆசீர்வாதம் என்னன்னா இந்த தேவ தூதர்களுடைய பணிவிடை. ஒரு ஊழியக்காரர் இப்படி தான் எழுதியிருக்கிறார். அநேகருக்கு இந்த தேவ தூதர்களுடைய செயல்பாடுகள் தெரியாததுனால தேவ தூதர்களை பற்றி பேசினாலே ஐயோ அவங்களெல்லாம் ஆராதிக்க கூடாது, அவங்களெல்லாம் அப்படி கரெக்டு தான், அவங்கள என்ன பண்ணக்கூடாது, ஆராதிக்க கூடாது. ஏனென்றால் அவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் தூதை கொண்டு வருவதற்காகவும் பணிவிடை செய்வதற்காகவும் மனிதர்களுக்கு உதவி செய்யும்படியாக, மனிதன் செய்ய முடியாத காரியங்களை செய்வதற்காக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம இங்கே ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய தேவ தூதர்களை சுதாகர் பிரதர் வீட்டுக்கு அனுப்புகிறோன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது, சபையாராக கூடி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம், தேவ தூதனை அனுப்புவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். பாருங்க, ஒரு தேவ மனுஷன் சிறையில் இருக்கிறான். இவங்க எல்லாம் சபையார் எல்லாம் இரவில் ஊக்கமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலருடைய அதிகாரத்தில் 8வது வசனம், அந்த 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். எப்பொழுது? சபையார் ஊக்கமாக பேதுருவுடைய விடுதலைக்காக போராடி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய தூதன் அங்கே செயல்பட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அப்பொழுதுனா எப்பொழுது? இவர்கள் ஜெபத்திலே போராடி ஜெபித்து, ஆண்டவரே பேதுருவுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு விடுதலை கொடுங்கப்பா என்று சொல்லி இவர்கள் ஜெபிக்கும் போது, இங்க ஜெபிக்கும் போது அங்க தேவ தூதனை கர்த்தர் அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்பொழுது வசிங்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. பாருங்க, தேவ தூதர்கள் வெறும் தூதை கொண்டு வருகிறவர்கள் மாத்திரமல்ல, தேவ தூதர்கள் நமக்கு ஆபத்திலே உதவி செய்ய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதை ஜெபத்திலும் நாம் கட்டளையிடுவதிலும் நாம் அவர்களை செயல்படுத்துவதிலும் தான் அந்த தேவ தூதருடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எப்படி கதவு தானா திறக்க முடியும்? யாரோ ஒருத்தர் போய் திறந்ததானே திறக்க முடியும். அது யார் செய்தது? தேவதூதன் செய்தான். சங்கிலிகள் அருந்து போனது. எப்படி அருந்து போனது? தேவதூதனுடைய, அவனுக்கென்று சில வல்லமைகள் இருக்கிறது, அவனுக்கென்று சில காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஜெபம், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா, இந்த தேவ தூதர்களை குறித்து ஜெபிக்கும் போது இன்னும் வெளிப்பாடை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. நான் உண்மையாக அப்படி தான் ஜெபம் பண்ணேன் இந்த வாரம். ஆண்டவரே, இந்த தேவ தூதர்களை எனக்காக பணிவிடை செய்வதற்கு எப்படி இவங்களை செயல்படுத்துறதுக்குன்னு எனக்கு தெரியலப்பா, எனக்கு கற்றுத்தாங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இது காசு கொடுத்து வாங்குற செக்யூரிட்டி கிடையாது. இது
ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்று அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. வாசிங்கம்மா. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி. யார் தட்டுறாரு? தேவதூதன் விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று. அவரால் பேசவும் முடிகிறது. சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. ஹல்லேலூயா. கட்டுகளை அவிழ்ப்பதற்கு தேவ தூதர்களை நாம் அனுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. சபைக்கே வராதவங்களை தேவ தூதர்களை கட்டளையிட்டு, ஏசப்பா அவனை கொண்டு வாங்க. எவ்வளோ நாள் தான் சபைக்கு வராமல் பின்மாற்றத்தில் இருப்பாங்க? ஆண்டவரே, உங்களுடைய பணிவிடை ஆவிகளை நாங்கள் அனுப்புகிறோம், அடுத்த வாரம் அவங்கள என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. பல நாட்களாக ரட்சிக்கப்படாதவங்களை கூட கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும். பாருங்க, இந்த அதிகாரத்துல ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் தேடுகிறான். பெண் தேடும்போது அவன் இப்போ இருக்கிற ஊர்ல எனக்கு வேண்டாம், நான் என் சொந்த ஊர்லயே போய் பெண் எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த எலியேசரை அனுப்புகிறான். அப்போ அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்றும் எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஹல்லேலூயா. பாருங்க, பெண் பார்க்க போகும்போது கூட இவர் என்ன சொல்றாரு? உனக்கு முன்னால ஒரு தூதனை அனுப்பி நீ எந்த வீட்டுக்கு போகணும், எந்த பொண்ணை பார்க்கணும், யார்கிட்ட பேசணும், எங்க சம்பந்தம் கலக்கணும்னு சொல்லி தேவ தூதன் உனக்கு முன்பதாக போய் காரியத்தெல்லாம் ரெடி பண்ணுவான், நீ போயிட்டு வா. ஹல்லேலூயா. எவ்வளவு பாருங்க, ஆச்சரியமா இருக்கு பாருங்க. நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பணிவிடை ஆவிகளை உங்களுக்கு இந்த வாரத்தில் தேவையான பணிவிடை ஆவிகளை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும்படி நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. உங்க வேலை செய்வதற்கு உங்களுக்கு பணிவிடை ஆவிகளை கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க பிசினஸ் பண்ணும்போது உங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு கர்த்தர் தம்முடைய பணிவிடை ஆவிகளை அனுப்புவாராக. ஆமென். சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பாருங்க, ஆண்டவர் அதான் பாருங்க, வசனம் என்ன சொல்றது? ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதன் உனக்கு முன்பதாக அனுப்புவார். ஹல்லேலூயா. எவ்வளவு முக்கியம் பாருங்க. சும்மா பார்க்கறதெல்லாம் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பின்னால் என்னென்ன அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பிரச்சனைன்றது நீங்கள் வாலிப பிள்ளைங்க எச்சரிப்பாக இருக்கணும். எல்லாத்துக்கும் தேவனுடைய சித்தம் நிறைவேறணும்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், தேவ தூதர்களுடைய உதவி நமக்கு தேவை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பாருங்க எவ்வளோ ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வச்சிருக்கிறார். நம்மளை பாதுகாப்பதற்காக, நம்ம தவறான வழியில் போயிடாதபடிக்கு, பல இடத்துல சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவதற்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தூதர்கள்லாம் நம்ம விரும்புகிற மாதிரி, நம்ம தேடுற பையன் பொண்ணு பின்னாலாம் போக மாட்டான். அவனுக்கு தெரியும் எங்கே போனால் ரெபேக்கா இருப்பா. ஹல்லேலூயா. எங்க ஈசாக்குக்கு ரெபேக்கா இருப்பான்னு தேவ தூதனுக்கு தெரியும். நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆபிரகாமுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பாருங்க, அவர் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் தான், கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. யார் அனுப்புவார்? கர்த்தர் அனுப்புவார். தேவ தூதனே அவர் காலில் உழல, கர்த்தரிடத்தில் சொல்றாரு, தேவ தூதனை அனுப்புங்கப்பா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. Angels are not only for protection,
பட் ப்ரொவிஷன், கைடன்ஸ், டெலிவரன்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. வெறும் தேவ தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறவள் மாத்திரமல்ல, நமக்கு அனுப்புகிறவள் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளிலும் நமக்காக செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உண்மையாகவே எங்கள் பாட்டி இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பாவுடைய அம்மா க்ளோரி பாட்டி. அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்க பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. காலையில் எழும்பின உடனே வேலை செய்வதற்கு முன்பதாக முழங்கால் போட்டு, ஆண்டவரே காலையில் பணிவிடை ஆவிகளை அனுப்பி சீக்கிரமாய் வேலையை முடிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. வீட்டு காரியம் பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், புருஷனை பராமரிக்கணும், ஊழியத்தின் காரியங்களை பார்க்கணும், எவ்வளோ காரியங்கள் இருக்குது. தனி மனிதனாக நம்ம எல்லாத்தையும் செய்வதற்கு தேவன் நமக்கு பணிவிடை ஆவிகளை கர்த்தர் அனுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் வருவாங்க, உங்களுக்கு இந்த உதவி செய்துட்டுமா, ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், ஒரு மனிதன் மூலமாகவோ ஒரு மனுஷி மூலமாகவோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். தேவ தூதர்கள் நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர்கள். தேவ தூதர்கள் நம்முடைய தடைகளை நீக்கி போடுவார்கள். தேவ தூதர்கள் சூழ்நிலைகளை அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார்கள். தேவ தூதர்கள் நமக்கு பாதையை காட்டுகிறவர்களாக கர்த்தர் நமக்கு முன்பதாக அனுப்புவார். ஹல்லேலூயா. ஒரு கைடு இருக்கிறாங்கன்னா, ஒரு ஊருக்கு போகிறோம், நமக்கு அந்த ஊரில் மொழி தெரியாதுன்னா ஒரு கைடை நம்ம அப்பாயிண்ட் பண்ணிட்டோன்னா அந்த கைடு என்ன பண்ணுவார்னா, இங்கே வாங்க, இங்கே போங்க, இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லி நமக்காக அந்த மொழியை பேசுவார். நமக்காக எந்த இடத்துக்கு போகணும், எந்த கடைக்கு போகணும், எல்லாவற்றுக்கும் உதவி செய்வார். அதே போல தான் பணிவிடை ஆவிகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பாருங்க, இன்னும் ஒரே ஒரு நேரம் ஆயிடுச்சு, இதோட முடிக்கிறேன். பாருங்க, வருகிற நாட்களில் இதை குறித்து படிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்கள். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி. பின்பு யாருடைய தூதன்? கர்த்தருடைய தூதன். ஹல்லேலூயா. நீ வாசிங்க. நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல எத்தியோப்பிய மந்திரி ஒருத்தருக்கு ரதத்துல போயிட்டு இருக்கிறாரு. பிலிப்புக்கு இதை பற்றி எந்த ஒரு வெளிப்பாடும் கிடையாது. அவருக்கு அப்படி எத்தியோப்பிய மந்திரியை பற்றியும் தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனா இவர் தேவனுடைய பிள்ளையாக ஆவியினாலே நடத்தப்படுகிறவராக இருந்ததுனால அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணார், ஒரு தேவ தூதனை அனுப்பி நீ எங்கே போகணும், நீ என்ன செய்யணும், யார்கிட்ட பேசணும், எல்லாவற்றையும் தேவ தூதன் ஆலோசனையாக கொடுத்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த நாட்களில், வருகிற நாட்களில் இன்னும் நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசுவுக்கே தேவதூதன் எப்படி செயல்பட்டான் என்பதை வாசிக்கலாம், முடிக்கலாம். இதோட வாசிங்க. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். ஆண்டவராகிய இயேசு சோதனை வேளையிலே தேவதூதர்களுடைய உதவி நமக்கு தேவை. ஹல்லேலூயா. சோதனையான நேரத்திலே, வேதனையான நேரத்திலே, வியாதியின் நேரத்திலே தேவதூதன், ஆண்டவராகிய இயேசு 40 நாள் வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்ட நேரத்திலே ஆண்டவராகிய இயேசுவை பிசாசு சோதித்துக் கொண்டிருக்கும் போது வாசிங்க. உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறவர்கள், நமக்கு வேலை செய்கிறவர்கள். அவர்களிடத்தில் நம்ம அதிகாரத்தோடு, இயேசுவின் நாமத்தில், தேவனுடைய நாமத்தினாலே அவரிடத்தில் அதிகாரத்தோடு நம்முடைய காரியங்களை, உதவியை நாம் கேட்பது எந்த விதத்திலும் தவறல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். Angels are not assigned to you but under you. அவர்கள் உங்களுக்கு என்று வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, உங்களுக்கு கீழே அவர்கள் செயல்படும்படியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேவதூதர்கள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மாத்திரமல்ல, அவர்கள் நமக்கு கீழே வைக்கப்பட்டு நம்முடைய அதிகாரத்துக்குட்பட்டு செயல்படுவதற்காக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த நாட்களில்
வருகிற நாட்கள்ல தேவ தூதர்களுடைய ஒத்தாசை உதவியை நாம் ஜெபத்திலே அதிகமாய் பயன்படுத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். வருகிற நாட்கள்ல நம்ம இன்னும் ஒரு சில காரியங்கள் இதை குறித்து இன்னும் ஒரு சில வசனங்களை நான் எடுத்து வச்சேன். ஆனால் நமக்கு நேரம் ஆகிவிட்டது. நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் நாம் கட்டளையிடாமல் அவர்கள் செயல்பட மாட்டார்கள். தேவ தூதர்களால் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது. தேவ தூதர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட நமக்கு பணிவிடைக்காரர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் வேலைக்காக, உங்களுடைய காரியங்களுக்காக அவர்களை செயல்படுத்துவதற்கு தேவனுடைய நாமத்தினாலே விசுவாசத்திலே நாம் செயல்பட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவரே தேவ தூதர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்று சொல்லி லூக்காவிலே நாங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் எங்களுக்கு அநேக ரகசியங்களையும் அநேக காரியங்களும் வேதத்திலிருந்து நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். எங்கள் சபையிலே தேவ தூதருடைய செயல்பாடுகளை நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் அவர்களை கட்டளை கொடுத்து எங்கள் வீடுகளிலே அவர்கள் செயல்படுவார்களாக. குடும்பத்து இங்கே வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வீட்டில் யாரும் எங்களுக்கு உதவியா இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு தேவ தூதர்களை நாங்கள் கட்டளை கொடுத்து அவர்களுக்காக பணிவிடை செய்யும்படி நாங்கள் அனுப்புகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லாமா? எல்லாரும் நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கருணானவை சமமாகணும். கைதட்டி பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை தேவதூதர்களே கட்டளை கொடுங்க, கரடானவைகளை சமமாக்குங்க. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே எல்லாம் சீர்படுவதாக. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாகிற சபையாக எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், ஆமப்பா. கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், இயேசுவின் நாமத்தினாலே கோணலானவை கோணலானவைகள் செவையாகட்டும் அப்பா. கரடானவை சமமாகணும். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். கர்த்தர் தம்முடைய பணிவிடை ஆவிகளை அனுப்பி கர்த்தர் நமக்கு தேவையான ஒத்தாசைகளை இந்த வாரத்துல கர்த்தர் கொடுப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும்
ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹalleluya ஹல்லேலூயா. ஹalleluya